ஹாய், நான் தான் கதிர். கிளாஸை கட்டடிச்சு கேண்டீன் போகிறது, பொண்ணுங்களை வேணும்னு ஒம்பிழுக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி தானே இந்த கதை. டேய், உன்னோட எய்ம் என்ன? அதோ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் லாஸ்ட்டாக உட்காந்துருக்கா போய் அவள் தான் ரேகா, அவளை தூக்கணும். டேய், உன்னோட எய்மு? செகண்ட் பெஞ்சில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கா பாரு, அவள் தான் புஷ்பா, அவளை பறிக்கணும். சவா அவனாச்சும் உருப்படியாக சொல்லணும். டேய், உன்னோடது? டிரைவர் ஆகணும். டிரைவரா? அதுக்கு ஏன்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்க? தெரியலையே. என்னடா இப்படி பேசுறானுங்களே, இவனுங்களா உன் எய்ம் ஹெல்ப் பண்ணது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், அதுதான் எனக்கு தேவைப்படுச்சு. ஆமா, உன்னோட என்ன? டேரக்டர் ஆகணும். மாப்பிள டிரைவருங்கிறியே, அப்படி என்ன இருக்கு அதுல? மாப்பிள்ள, அந்த டிரைவருங்கிறதே ஒரு தனி ஃபீல் மாப்பிள்ள. அந்த கைதி கார்த்திக் மாதிரி புது ரோட்டெல்லாம் தான் ஐயா, புது பாட்டெல்லாம் தான் அம்மா அப்படின்னு ஒரு தனி ஃபீலே இருக்கு மாப்பிள்ள. டேய், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம்னு இருக்கேன். செமடா, எப்போ பண்ணலாம்? சொல்கிறேன். டேய் டேய் சொல்கிறேன். டேய், எப்போதான்டா ஷார்ட் ஃபிலிம் எடுப்ப? சொல்கிறேன். கையில் காசு இல்லை, ஃபைனல் இயர் போயிட்டோம், ப்ராஜெக்ட் பிளேஸ்மெண்ட்னு டைம் போகிறதே தெரியாது, இதில் எங்கடா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சப்ப ஷார்ட் ஃபிலிம் தான்டா. அதுக்கு ஏன்டா இவ்வளோ யோசிக்கிற? காசு வந்துச்சு. காசு தான் பிரச்சனையாடா. நீ கதையை மட்டும் ரெடி பண்ணு, அப்போ நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணான். என்னதான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பிரச்சனை வந்தாலும் நம்மக்கிட்ட இருக்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு இப்போ ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. நீ எங்க போன எங்க வச்சா, என எண்ணி எண்ணி எங்க வச்சா.